அனைத்து மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இங்க நாம சொல்ற பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனனகால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. இந்த நேரத்துல நம்ம நவக்கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் தன்னோட பயணத்தை மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு மாத்துறாரு. இதோ இந்த சித்திரை மாச பிறப்புல நடக்க போற சூரிய பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு புது தெம்பையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வரப்போகுது. வழக்கமா சூரியன் மேஷத்துக்கு வர்றது உச்சம் பெறுற காலம்னு சொல்லுவோம். அதனால இதோட தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த சித்திரை மாசத்துல சூரியன் மேஷத்துக்கு வர்றதால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருந்த இழுபறி எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாவே வந்து உங்ககிட்ட ஒட்டிக்கும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் மத்தவங்கள பிரமிக்க வைக்கும். ஆனா அதே நேரத்துல கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா இந்த மாசத்துல நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். அதிகார பதவிகள் உங்களை தேடி வரும். பொருளாதார ரீதியா பார்த்தோன்னா இதுவரைக்கும் இருந்த பண நெருக்கடிகள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தைரியமா இறங்கலாம். ஏன்னா சூரியனோட பார்வை உங்க லாபத்தை பன்மடங்கு உயர்த்தும். குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நீங்கி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற சூழல் உருவாகும். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வெயில் காலம்ங்கிறதால அதிகப்படியான உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. மத்தபடி இந்த 2026 சூரிய பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆரம்பமா அமையும். அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பாப்போம். அன்பான மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு அதிரடியான கிரக மாற்றத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது நவக்கிரகங்களின் அரசனான சூரிய பகவான் மீன ராசியில இருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு. மிதுன ராசியான உங்களுக்கு இந்த சூரியன் இப்போ 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. 11ஆம் இடம்னாலே தொட்டதெல்லாம் பொன்னாகிற காலம்னு சொல்லலாம். ஏன்னா இங்க சூரியன் வர்றது உங்களுக்கு லாபங்களை அள்ளித்தரப்போகுது. அடுத்த ஒரு மாசத்துக்கு சூரிய பகவான் உங்களுக்கு என்னென்ன ராஜயோகங்களை தரப்போறாருன்னு இப்போ நாம விரிவா பார்ப்போம். உங்க ராசிக்கு 11ல சூரியன் வர்றதால இதுவரைக்கும் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் உடைஞ்சு சிதறப்போகுது. எதை தொட்டாலும் அதுல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ பிரகாசமா இருக்கு. அரசு வழியில நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த உதவிகள் அல்லது லோன் வசதிகள் இப்போ ரொம்ப சுலபமா கைக்கு வந்து சேரும். சமூகத்துல உங்களோட அந்தஸ்து உயரும். 4 பேர் உங்களை தேடி வந்து உதவி கேட்கிற அளவுக்கு ஒரு அதிகார தோரணை உங்களுக்கு கிடைக்கும். மனசுல ஒரு புது தெம்பு பிறக்கும். எதையும் சாதிக்கலாங்கிற தன்னம்பிக்கை இப்போ உங்களுக்கு தானாவே வந்துடும். மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையா இருக்கும். நீங்க ரொம்ப நாளா போட்டு வச்சிருந்த திட்டங்கள் இப்போ ஒன்னு ஒன்னா நிறைவேற ஆரம்பிக்கும். குறிப்பா ரியல் எஸ்டேட் அல்லது நிலம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு பெரிய லாபத்தை நீங்க இப்போ எதிர்பார்க்கலாம். உங்க சகோதர வழியில இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்க போகுது. புதுசா வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துல முயற்சி செஞ்சா கண்டிப்பா அது நல்லபடியா முடியும். திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சியால வருமானம் பல மடங்கா உயரப்போகுது. வேலையில இருந்த டென்ஷன் எல்லாம் குறைஞ்சு இப்போ ஒரு நிம்மதியான சூழல் உங்களுக்கு உருவாகும். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களோட திறமைக்கு ஏத்த பாராட்டுகளும் அங்கீகாரமும் இப்போ தேடி வரும். பழைய நண்பர்களை சந்திப்பீங்க. அவங்க மூலமா ஒரு புது தொழில் வாய்ப்பு அல்லது வருமானத்துக்கான வழி இப்போ பிறக்கும். மறைமுக எதிரிகள் யாருனா இருந்தா அவங்க இப்போ காணாம போயிடுவாங்க. அதனால நீங்க பயமில்லாம காரியத்துல இறங்கலாம். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பேச்சாற்றல் மூலமா காரியங்கள் கைகூடும். நீங்க பேசுற பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும். மத்தவங்களை ஈஸியா கவர்ந்து உங்க வசப்படுத்துவீங்க. ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வர்றதுக்கான யோகம் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அரசாங்க தேர்வுகள் எழுத காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்பவே சாதகமா இருக்கும். ரிசல்ட் நல்லபடியா வரும். நீண்ட நாள் ஆசையா இருந்த ஒரு விலை உயர்ந்த பொருளை இப்போ நீங்க வாங்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான சூழல் நிலவும். சுபகாரியங்கள் கைகூடி வரும்.
கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகமாகும், ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்க. வீட்டுல நீண்ட நாளா தடைப்பட்டிருந்த விசேஷங்கள் இப்போ சந்தோஷமா நடக்கிறதுக்கு வழி பிறக்கும். குழந்தைகளோட படிப்பு மற்றும் வேலை விஷயத்துல நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல முன்னேற்றம் இப்போ இருக்கும். உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்துக்கும் போது உங்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். மனசு ரொம்பவே உற்சாகமா இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் ஜோதிட ரீதியா சொல்லணும். உங்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். புதுசா முதலீடு செய்யறதுக்கு இது சரியான நேரம். கமிஷன், கான்ட்ராக்ட் மற்றும் ஏஜென்சி தொழில் செய்யறவங்களுக்கு கை நிறைய லாபம் வந்து சேரும். ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு எதிர்பார்த்த லாபம் கிடைச்சு ஆச்சரியப்படுத்தும். ஆனா நிதானம் ரொம்பவே அவசியம். வியாபாரத்துல போட்டியாளர்களை விட நீங்க ஒரு படி மேலேயே இருப்பீங்க. வாடிக்கையாளர்கள் வருகை இப்போ அமோகமா இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு முழுமையா கிடைக்கும். நீங்க கேட்கிற சலுகைகள் கிடைக்கும். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு இந்த சித்திரை மாசத்துல உறுதியா கிடைக்கும். வேலையில உங்களோட நிர்வாகத் திறமை பளிச்சிடும். சக ஊழியர்கள் உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க. புது வேலை தேடுறவங்களுக்கு தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனில இருந்து அழைப்பு வரும். வெளிநாட்டுல வேலை செய்யணும்னு முயற்சி செய்யறவங்களுக்கு விசா பிரச்சனைகள் முடிஞ்சு நல்ல செய்தி வந்து சேரும். ஆரோக்கியத்துல சின்ன சின்ன உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து போகலாம். ஆனா பெரிய பாதிப்பு இருக்காது. சூரியன் லாபத்துல இருக்கிறதால உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். மந்த நிலை இப்ப மறைஞ்சிடும். அதிகமா தண்ணி குடிக்கிறதும் இளநீர் எடுத்துக்கிறதும் உங்க உடம்ப ரொம்பவே குளிர்ச்சியா வச்சுக்க உதவும். கண்ணுல சின்னதா எரிச்சல் வந்தா அலட்சியம் செய்யாம உடனே கவனிச்சுக்கோங்க. மத்தபடி ஆரோக்கியம் ரொம்ப சூப்பரா இருக்கும். முறையான உணவு பழக்கத்தை மட்டும் கடைபிடிச்சா இந்த மாசம் முழுசும் நீங்க ரொம்பவே சுறுசுறுப்பா இருக்கலாம். பொருளாதார நிலைமைய பார்த்தா பண வரவு தாராளமா இருக்கும். உங்க சேமிப்பு இப்போ உயரப்போகுது. கைக்கு வராத பழைய கடன்கள் இப்போ தானாவே வந்து சேரும். அதனால பண நெருக்கடி ஓரளவுக்கு குறையும். அவசியமான செலவுகள் மட்டும் செஞ்சுட்டு தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை தவிர்த்தா நீங்க ஒரு பெரிய தொகையை மிச்சம் பண்ணலாம். பூர்வீகம் சம்பந்தமான சொத்து தகராறுகள் இருந்தா இப்போ அது சுமூகமா முடிஞ்சு உங்க கைக்கு லாபம் வரும். யாருக்காவது கடன் கொடுத்திருந்தா அந்த பணத்தை இப்போ கேட்டு வாங்கினா கண்டிப்பா வந்து சேரும். பெண்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். மனசுல இருந்த பயம் விலகும். உங்களோட நிர்வாக திறமைய பார்த்து குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்பவே பெருமைப்படுவாங்க. வேலைக்கு போற பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கௌரவம் சமூகத்துல கூடும். வீட்டுக்கு தேவையான புது பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. உங்களோட நீண்ட நாள் கனவு ஒன்று இப்போ நிறைவேறும். நகை மற்றும் சேமிப்புல முதலீடு செய்யறதுக்கு இது ஒரு அருமையான காலம். அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கு. மாணவர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி கல்வியில ஒரு பெரிய மைல் கல்லா அமையும்னு சொல்லலாம். ஞாபக சக்தி அதிகமாகும். படிப்புல ஒரு தனி ஆர்வம் வரும். இதனால பரீட்சையில நல்ல மார்க் வாங்குவீங்க. உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட காலேஜ்லயே சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போட்டித் தேர்வுகள்ல ஜெயிக்கிறதுக்கு இது ரொம்பவே அருமையான காலம். உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைக்கும். விளையாட்டு மற்றும் கலைத்துறையில இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரமும் மெடல்களும் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்கு. அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஏறுமுகமான காலம். புது பதவிகள் உங்களை தேடி வரும். உங்களோட பேச்சாற்றலால பொதுமக்களோட ஆதரவை அதிகமா திரட்டுவீங்க. தலைமையோட நம்பிக்கையை பெறுவீங்க. எதிரிகள் என்னதான் சதி செஞ்சாலும் அதையெல்லாம் நீங்க ரொம்ப சுலபமா முறியடிச்சு முன்னுக்கு வருவீங்க. கட்சி காரியங்களுக்காக நீங்க போற பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியைத்தான் கொடுக்கும். மக்களோட குறைகளை தீர்க்கறதுல உங்களுக்கு ஒரு தனி ஆர்வம் பிறக்கும். அதனால உங்க புகழ் பரவும். இந்த 2026 சூரிய பெயர்ச்சியால கிடைக்க போற நன்மைகளை இன்னும் அதிகமாக்க சில எளிய பரிகாரங்களை செய்யுங்க. புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி மாலை சாத்தி வழிபடுறது ரொம்பவே நல்லது. முடிஞ்சா பச்சை பயிறு தானம் செய்யுங்க. இல்லனா பசுமாட்டுக்கு கொஞ்சமா அகத்திக்கீரை கொடுங்க. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினமும் வீட்ல ஒலிக்க விடுங்க. அது உங்க வீட்ல இருக்கிற எதிர்மறை சக்திகளை விரட்டும். சூரிய பகவான ஞாயிற்றுக்கிழமை காலையில வழிபாடு செஞ்சு வர்றது உங்களோட வெற்றியை இன்னும் உறுதிப்படுத்தும். மொத்தத்துல இந்த 2026 சூரிய பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி தான் அமையும். எல்லா வழியிலையும் உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கிற காலம் இது. அதனால வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. தன்னம்பிக்கையோட எதையும் செய்யுங்க. வெற்றி தேவதை உங்க கதவை தட்ட காத்துக்கிட்டு இருக்கா. தர்ம காரியங்கள்ல ஈடுபடுறதும் பெரியவங்களோட ஆசையை வாங்குறதும் உங்க வெற்றியை இன்னும் அதிகப்படுத்தும். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் தரட்டும்னு அந்த இறைவனை வேண்டிக்கிட்டு விடைபெறேன். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.